அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் ஆண் மலட்டுத்தன்மையை பற்றி பார்க்கலாம். மேல் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது உலக அளவில் ஆண்களை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், 7% அளவுக்கு நம்ம ஆண் மலட்டுத்தன்மையோட பிரச்சனை அதிகரிச்சுட்டு வருதா சொல்கிறாங்க. சரி, இந்த ஆண் மலட்டுத்தன்மைக்கு என்ன காரணங்கள்? அது விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அதோட வடிவம் சரியாக இல்லாமல் இருக்கும், அதோட இயக்கம் ரொம்ப தாமதமாக இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான பிரச்சனைகள் விந்துக்கு உண்டு. வேறு என்ன பிரச்சனைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோனில் டெஸ்டோஸ்டிரோன் ஒரு ஹார்மோன் இருக்குது, அது இம்பேலன்ஸாக இருக்கும்போது இந்த ஆண் மலட்டுத்தன்மை வருது. வேறு என்ன காரணங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சில பேர் குளிக்கிறது வெந்நீரில் தான் குளிப்பாங்க. அந்த ஹாட் வாட்டர் பாத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்படி ஹாட் வாட்டர் பாத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா விந்தணுக்கள் குறைவாக இருக்கும். சில பேர் இன்றைக்கி 6 பேக் வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் ரொம்ப கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்த ரொம்ப அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இன்னொன்று வாழ்க்கை சூழ்நிலை. இன்றைக்கி ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடுச்சு, அது ஒரு கல்ச்சர் மாதிரி ஆகிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா விந்தணுக்களை குறைக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இல்லாத மனுஷங்களே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க ரொம்ப உடைஞ்சி போயிடுறாங்க. இந்த மனசு என்னென்னா எல்லாத்தையும் மிகைப்படுத்தி காட்டும். சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை காட்டும். மனம் ஒரு பூத கண்ணாடி மாதிரி. ஸோ அதுக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மனம்தான் நமக்கு நண்பனும் அவங்க தான், எதிரியும் அவங்க தான். அதனால் நம்ம மனசுக்கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது சரியாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலங்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா அதே மன அழுத்தத்துக்கு உள்ளாகிடும். என்ன தான் வெளியில் பெரிய ஒரு ஆளாக நம்மளை காமிச்சிக்கிட்டாலும் இந்த படுக்கை அறையில் நம்ம ஆண்கள் தோற்று போகும்போது அது மிகப்பெரிய அவங்க மனசுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி அவங்க தேடுறாங்க. அப்போ தவறான வழிகாட்டுதல் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும் போது அவங்க டோட்டல் லைஃப்பையும் இழந்துடுறாங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்கும், நம்ம தெளிவாக இருக்கும். நம்ம லேப் டெஸ்ட் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வெரிகோஸ் வெயில் இருக்கிறதாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது விதைப்பையில் நரம்பு சுருண்டுக்கும், சுருளாக இருக்கும். வெரிகோஸ் வெயின் காலில் கையில் வரும், மேக்சிமம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுவே தான் விதைப்பைக்குள்ளேயும் இந்த மாதிரி நரம்பு சுருண்டு இருக்கும். அதை வெரிகோசில்னு சொல்லுவாங்க. வெரிகோசில் இருக்கும்போது அந்த விந்து வெளியேறது சிரமமாக இருக்கும். இதோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது சில டைம் வலியாக இருக்கும். அதே போல் விதைப்பையிலையும் சில பேருக்கு வலி இருக்கும். சில பேருக்கு விதைப்பையை சிறுசாக இருக்கும். இந்த சைஸும் இதில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. வேறு என்னென்னா மன அழுத்தத்துலேயே பார்த்திங்கன்னா மனப்பதட்டம் வரும், மனக்குழப்பம் இருக்கும், மன சஞ்சலம் இருக்கும். என்னடா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அதெல்லாம் அவசியம் இல்லாது. அதுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எது எடுக்கக்கூடாது, எது எடுக்கணும், அதில் கவனமாக இருங்க. இந்த ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, மிக முக்கியமாக இந்த பிராய்லர் சிக்கன் யாரை தொடர்ந்து அதிகமாக எடுக்கிறாங்களோ ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது. இன்றைக்கி என்னென்னா மதியானம் பிரியாணி சாப்பிட்றது போக நைட்டு சாப்பிட்றாங்க. நைட்டுனா எப்படின்னா 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் ஒரு காட்டத்தில் அப்படி எப்படி ஆகுதுன்னா, இப்போ ஒரு இதில் பார்க்கும்போது பிரியாணி நைட்டில் சாப்பிட்றது பெரிய ஒரு விஷயமாக சாகசமாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட குறைபாடு ஆண் மலட்டுத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ரேட். எப்போ உணவுக்கும் ஆண் மலட்டுத்தன்மைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றைக்கி கிடைக்கிற நிறைய உணவுகள் கலப்படமாக தான் இருக்கும். இந்த ஜங்க் ஃபுட்டாக இருக்கணும், ப்ராசஸ் ஃபுட்டாக இருக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதாவது இந்த எண்ணெயில் பொரிச்சது, இந்த வறுத்தது, போண்டா, பஜ்ஜி, சமோசா, இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்னா இன்டைஜஷனை கொண்டு வருது. இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக செரிமானம் ஆகாது. அசைவ உணவுகள் மேக்ஸிமம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக நம்ம வெஜிடேரியன் டயட்லேயே நிறைய இருக்குது விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு. இந்த பாசிப்பருப்பை தேங்காயோடு சேர்த்து பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாக விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். அதே போல் முருங்கை பிசின், அதை வாங்கிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கூலண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த விந்தணுக்கள் அதிகமாக இருக்கும். விந்தணுக்கள் குறைபாடுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா
உடம்புல உஷ்ணம் அதிகமாக கிரியேட் ஆகாது. இன்றைக்கி இருக்கிற வெயிலில் வந்து எப்படி ஆகுதுன்னா உடம்புக்கு வந்து சாதாரணமாக இருந்தாவே ஹீட் ஆகிடுது. அப்போ உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். அதாவது வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை வந்து முளைக்க வச்சு சாப்பிடலாம். இல்லை வெந்தயத்தை தண்ணியில் ஒரு வாட்டர் கேனில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் விதையுள்ள பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அத்தி வந்து எடுத்துக்கலாம். அத்தி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் அத்தி டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தால் போதும். எப்போது அத்திப்பழ ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்வமும் எடுத்துக்கலாம். வில்வம் வந்து என்னென்னா உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றும். உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வில்வம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. உணவில் என்ன எடுக்கணும், முட்டையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. என்னென்னா ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா முட்டை அதிகமாக எடுக்கிறவனுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை வரும். அதனால் வந்து அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள், வீசிங்கு, ஆஸ்துமா போன்ற விஷயங்கள் வரும். அதனால் முட்டை எடுக்கக்கூடாது. தயிராகவும் சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு லஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும். இந்த தயிரை வந்து சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனை வரும். தயிரை மோராக்கி குடிக்கலாம், அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எந்த உணவை எப்படி சாப்பிடணுங்கிற அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உடம்புக்கு என்ன தேவை, என்ன அத்தியாவசியமான உணவுகள் தேவைங்கிறது அதை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம மைண்டில் ஏற்றிட்டு அதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வழிகாட்டுதல் இல்லை. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்லாம் ரொம்ப உடஞ்சி போச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆண் மலட்டுத்தன்மையில் மிக முக்கியமான பிரச்சனை. இதை வந்து சரியாக நம்ம வந்து கவனிக்கணும். உணவு ரீதியாகவும் எடுத்துக்கணும், மருந்தாகவும் இருக்கும். இதுக்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. இதை வந்து தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து வெளியே வர முடியும். ஏசூஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா லேப் டெஸ்ட்லேயே தெரியும். ஏசூஸ்பெர்மியா போடுவாங்க. அது விந்து அணுக்களை இல்லாத தன்மையை குறிக்கும். இது இருந்தாலும் ஆண் மலட்டுத்தன்மைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம முத்திரைகள் பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன முத்திரைகள் பயன்படுத்தினா கனிஷ்கா முத்திரைன்னு ஒரு பேர். அதாவது சுண்டு விரலும் கட்ட விரலும் இணையணும். இதுதான் வந்து கனிஷ்கா முத்திரை. மற்ற விரல் வந்து நேராக அப்படி வச்சுக்கணும். இது வந்து கனிஷ்கா முத்திரையை ஒரு 20 நிமிஷம் பண்ணுங்கள். இந்த கனிஷ்கா முத்திரை வந்து சுண்டு விரல் வந்து சுவாதிஷ்டானத்தோட சம்மந்தப்பட்டது. சுவாதிஷ்டானம் வந்து உடலுறவு சம்மந்தப்பட்டது. ஸோ உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். அப்போ இந்த கனிஷ்கா முத்திரையை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சுவாதிஷ்டான சக்கரம் பலம் அடையுது. அதன் மூலமாக விந்து எண்ணிக்கை கூடுது. இந்த கனிஷ்கா முத்திரையெல்லாம் 1 வாரம் 2 வாரம் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட்டை நம்மளால் பெற முடியும். அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நம்ம வந்து இதுக்கு ட்ரை பண்ணலாம். H7 ஹார்ட் 7 ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எப்படின்னா 2 விரல் இணையதில் இணைஞ்சு நேராக ஒரு கோடுக்கு வச்ச ரிஸ்ட்டில் இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் வந்து H7. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம். அதான் 2 கையிலையும், இந்த கையிலையும் பண்ணலாம், இந்த கையிலையும் பண்ணலாம். இந்த பாயிண்ட் பண்ணலாம். ST36ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, SP6ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி அக்குப்ரெஷர் பாயிண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஆண் மலட்டுத்தன்மையை முழுசையாக போக்கணும். எல்லா விஷயங்களும் நம்ம கம்பைன் பண்ணணும். அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும், யோகா யூஸ் பண்ணணும். யோகாவில் வந்து பச்சிமோத்தாசனா, வஜ்ராசனா, சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். உணவு கட்டுப்பாடு, சித்த மருந்து, அதாவது மனக்கட்டுப்பாடு எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா இந்த ஆண் மலட்டுத்தன்மையிலேருந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.